என்னடா நடக்குது இங்க? 39 பேர் இறந்திருக்காங்க. இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துல லைவ் போறாரு செந்தில் பாலாஜி. 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. 15 நிமிஷத்துல வந்து பார்த்தா அழுகிற மாதிரி வீடியோ எடுத்து போறாரு. இப்படி மக்களுக்கு ஓடோடி இவ்வளவு ஃபாஸ்டா சப்போர்ட் பண்றதை நான் வந்து பார்த்தா எதிர்க்கல, ஆதரிக்க தான் செய்யறேன். ஆனா இதுக்கு மட்டும் எப்படி பண்றீங்க? மிச்சு எதுக்குமே கண்டுக்க கூட மாட்டீங்களாடா? உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கூட வராதடா. நீங்க அழுகிற மாதிரி எல்லாம் நடிச்சு போடுறீங்க சினிமா மாதிரி. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானே வந்து பார்த்தா முடிஞ்ச அளவு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேச முடியுமா அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல 2 மணி நேரத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம சாட்டை தூரம் இருக்கன்னு எச்சத்தனமா வீடியோ போடுறான். அந்த வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்தா ப்ரொமோஷன், எவனாவது இரங்கல் வீடியோல ப்ரொமோஷன் போடுவானாடா? அதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தா விஜய் நெகட்டிவாவே பேசியிருப்பான். அதுல பாதி விஷயம் உண்மை, அதை நாங்க அப்செட் பண்ணிக்கிறோம். ஆனா அதுல நிறைய விஷயம் வந்து பார்த்தா டிவில எல்லாரும் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி யாருமே பேசல, இவனும் பேசல. அங்க நெருக்கடி ஏற்பட்டு இறந்ததுக்கு முக்கியமான காரணமான கரண்ட் ஆஃப் ஆனதை பத்தி பேசல, ஜெனரேட்டர் உடைச்சதை பத்தி பேசல, செருப்பெறிஞ்சதை பத்தி பேசல, கத்தி வச்சு சில பேர் வெட்டினதை பத்தி பேசல. இவ்வளவு விஷயத்தையும் டிவிக்கு தொண்டர்களே விஜய்க்கு பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இதை விட முக்கியமா நெரிசலுக்கு காரணமான ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் குறுக்க மறுக்க திருப்பி திருப்பி ஓட விட்டதுதான். அதையும் வந்து பார்த்தனா இந்த மாதிரியான எச்ச சேனல்ஸும் பேசல, சாட்டை துருமும் பேசல. போஸ்ட்மார்ட்டம் நைட் 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய ரூலே இருக்கு. அதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்தனா கண்டுக்காம நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் பார்க்கும்போது கேள்விகள், பல கேள்விகள் எழும்புதான, எந்த கேள்விக்குமே பதில் இல்லை. இதுலயும் வந்து பார்த்தனா அரசியல் ஆதாயம் தேடி அதுல வந்து பார்த்தனா குடிக்கிற தண்ணியில வந்து பார்த்தனா பாட்டில் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி ஆம்புலன்ஸ்ல வந்து பார்த்தனா கட்சி பேரை ஒட்டிட்டு வந்து பார்த்தனா வேலை செய்யறாங்க. இதுக்கு பேர் தான் பிண அரசியல். நீங்க இதை டிவிக்கோட தொண்டர்கள் ரசிகர்கள் என்று பார்க்காம உங்களோட தமிழ்நாடு மக்கள் நினைச்சு ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருந்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமாங்கிறது தான் எங்களுடைய ஒரு பெரிய டவுட். அவங்க என்னங்க பெருசா ஆசைப்பட்டாங்க? அந்த ஒரு மனுஷனை பார்க்கணும்னு சொல்லிட்டு தாங்க வந்தாங்க. அவங்களுக்கு போயிட்டு இவங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு நெருக்கடியான ஒரு பிளேஸ் கொடுக்கணுமோ கொடுத்து, அதுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கணுமோ அதையும் கொடுத்து நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே தப்பா ஏதோ ஃபீல் ஆகுது. இதுல சோகனா இவ்வளவு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தனா டிவி நியூஸ் சேனல் எல்லாமே வந்து பார்த்தனா மறைச்சிட்டு இங்க பாதி பேர் தான் சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க, மிச்ச பாதி பேர் டிவியில உள்ள நியூஸ் சேனல் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை எதுவுமே சொல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தனா விஜய் பிளேம் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க. வந்ததுல இருந்து டிவிக்கு விஜய் பத்தி வந்து பார்த்தனா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பனா விஜய்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. இதுல பாதி பங்கு அவருக்கும் இருக்கு. அவர் நம்பி வந்த மக்களுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேச சுத்தமா எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா இதை வச்சும் அரசியல் தான் எடுக்கிற கட்சிகளை பார்க்கும்போது தான் இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு. எதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பத்திடிச்சு வீடு நாடெல்லாம் பத்திடிச்சு உன்னை காணும் பத்திடிச்சு